இதுவரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையுமே நீங்க பார்க்காத ஒரு வீடியோ, சேட்டலைட் சேனல்கள் காண்பிக்காத ஒரு வீடியோ தான் இப்போ எக்ஸ்க்ளூசிவா நீங்க பார்க்க போறீங்க. கமினி அவர்களுடைய அலுவலகத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த போது நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோ. டீட்டெயில்டாக பேசுவோமா? அதே நேரத்தில் 1,00,000 இராணுவ வீரர்களை இப்போ கத்தார் அரசு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது புவிசார் அரசியல்லையே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. WW3 நோக்கி. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருடைய விலை உயர்ந்திருக்கு. ஈரான் அமெரிக்க போர் சூழல் இப்போ இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில நாடு முழுவதுமே சிலிண்டருக்கான விலை உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவிற்கு இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு வீணா போயிடுமோ அப்படிங்கிற அந்த அக்கறையில தான் நம்ம அதை சொல்றோம். இப்போ வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர் 60 ரூபாய் உயர்ந்திருக்கு. இப்போ 928 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் 114.50 ரேட் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற தகவல். டீ குடிக்கலாம் கடைக்கு போக முடியாது போலயே, இனிமேல் ரேட்டு ஜாஸ்தியாயிரும் போல. இது ஒரு பக்கம். ஈரானோட மேலாதிக்க போரை தவிர்க்கவும் அமெரிக்க இஸ்ரேலிய மேற்கத்திய இராணுவம் சேர்த்து இருப்பதை நீக்கவும் தனது முதல் 1,00,000 சிப்பாய் படைகளை இப்போ கத்தார் உருவாக்க திட்டமிட்டிருக்கு அப்படிங்கிற ஷாக்கான ஒரு நியூஸ் தான். எல்லா நாடுகளுமே புதிதாக மிலிட்ரியை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வடகொரியா மாதிரி அமைதியை விரும்பக்கூடிய நபர்களா இல்லை. அமைதியை விரும்பாத அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்கள எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ஒரு மிலிட்ரி உருவாக்கி வச்சிருக்காங்க, அணு ஆயுதங்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி என்னை தாக்குனாங்கன்னா திருப்பி தாக்குறதுக்கு என்கிட்ட ஒரு படம் வேணும்ல, எவ்வளவு நாள் தான் நான் யூரோப்பையே நம்பிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கத்தார் அரசு எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு தான் இந்த 1,00,000 சிப்பாய் படைகளை உருவாக்குவது. இனிமேல் நீங்கள் எப்படி சொல்கிறது, பாலைவனத்தில் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, உடலையும் பலப்படுத்தணும்னு சொல்கிறாங்க கத்தார் அரசு. செஞ்சு பார்ப்பாங்களான்னு பார்ப்போம். அடுத்ததா, ஈரானிடமிருந்து இறையாண்மையை பாதுகாப்பதற்காக சுமார் $100 பில்லியன் மதிப்பிலான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை அதிகரிக்குமாறு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையையும் கத்தார் அரசு நிராகரிச்சிருக்கு. ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம். அமெரிக்காவினுடைய மிக முக்கிய நாடாக கருதப்படக்கூடிய கத்தார் இப்போ தனது தற்காப்பு பாதையை மாற்றிக்கிட்டு மத்திய கிழக்கில் ஒரு புவிசார் அரசியல்ல சிறந்ததொரு மாற்றத்தை இல்லை பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அமெரிக்கர்களை குறிவைக்கிறதுக்கு ஈரானுக்கு ரஷ்யா உதவுதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அமெரிக்காவினுடைய போர் செயலாளர் பீட் ஹெக்டர் இவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு இவர் சொல்லக்கூடிய பதில், ஈரானியர்கள் இறந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை, யார் உதவி செஞ்சா எங்களுக்கு என்ன. இப்போது கவலைப்பட வேண்டிய ஒரே நபர்கள் தாங்கள் உயிர் வாழ போகிறோம் அப்படிங்கிற நினப்பு அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் உயிர் வாழணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. பேட்டியாக பார்த்துட்டு வந்துடுவோமா? We're putting the other guys in danger. That's our job. So we're not concerned about that. We mitigate it as we need to. Our commanders factor all of this, but the only ones that need to be worried right now are Iranians that think they're going to live. ரொம்ப துமுறான பேச்சு மாதிரி இருக்கும். சரி, பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு.
பிரான்சினுடைய அணுசக்தியால் இயங்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பலான சார்லஸ் டி கோல் அப்படிங்கிற அந்த கப்பல் ஜிப்ரால்டர் அப்படிங்கிற ஏரியா வழியாக போய் மத்திய தரைக்கடலுக்குள்ள நுழைஞ்சு இப்போ மேக்ரானுடைய உத்தரவின் பேரில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக சண்டை செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சரி, இப்போ ஒரு வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுதான் வந்து பிரான்சினுடைய அந்த கப்பல் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு போகக்கூடிய வீடியோ. ரொம்ப எப்படி சொல்கிறது, குளிரான ஒரு இடத்துல அவங்களுடைய கப்பல் வந்து அதிகாலை நேரத்தில் போகக்கூடிய காட்சி தான் படம் பிடிச்சி இப்போ அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ நான் ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக காணொளி தான் நமக்கு ஸ்பெஷலாக கிடச்சிருக்கு. அதில் கமினி அவர்களுடைய கடைசி அலுவலக பணி மற்றும் இறுதி நிமிடங்கள். எல்லாருமே வந்து நெதன்யாகு இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்த்துருந்தோம். ஆனால் இது ஸ்பெஷலான வீடியோ. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டு சில பேர் வந்து அந்த வீடியோக்களை பகிர்ந்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். வேறு எந்த சேட்டலைட் சேனல்லையுமே இந்த வீடியோவை உங்களால் பார்க்க முடியாது. கமினி அவர்கள் கடைசி நேரத்தில் தன்னுடைய அலுவலக பணியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் டமார்னு வெடிக்கக்கூடிய காட்சி. ரைட்டா? இப்போ இஸ்ரேலிய படைகள் பெக்கா ஊடுருவலை தொடங்குறதுனால மோதல்கள் இப்போ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி. லெபனானுடைய பெக்கா அப்படிங்கிற பள்ளத்தாக்கு பகுதி ஒன்று இருக்குது. அதில் நபிஷீட் அப்படிங்கிற இடத்தின் மீது இஸ்ரேலிய படைகள் தரைவழி ஊடுருவலை இப்போ மேற்கொண்டிருக்காங்க. ஹிஸ்புல்லா போராளிகளோடு மோதல்கள் வெடித்ததாக லெபனானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. இதில் பாவம் ஐயோ அம்மான் கதறி துடிக்கிறது யூஎன் படைகள் தான். அமைதி படைகள்னு சொல்லுவாங்கள்ல, பீஸ் மேக்கர்ஸ். அவங்க தான் இப்போ வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கவும் முடியல, இஸ்ரேலில் வந்து அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் முடியல. அந்த அளவுக்கு துயரமான ஒரு நிலை. 30 நாடுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய யூஎன் படைகள் எல்லாமே அங்கே பாவம் இப்போ துப்பாக்கி கீழே போட்டுட்டு இஸ்ரேல் கிட்ட சரணடைய முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலையில் தவிக்கிறாங்க. ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போருக்கு நேரடி ஆதரவை வழங்க இத்தாலிய அரசு மறுத்திருக்கு அப்படிங்கிற செய்தி. இது தொடர்பாக இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நாங்கள் போரில் இல்லை, நாங்கள் போருக்கு செல்ல விரும்பவும் இல்லை, நாங்கள் வாட்டுக்கு அமைதியாக ரோமில் ப்ரேயர் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. நல்ல விஷயம்தான் போரில் அவங்க பங்கெடுத்துக்காமல் இருக்கிறது. ஈராக்கில் இருக்கக்கூடிய பாக்தாத் அப்படிங்கிற சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கப்பட்டுள்ள மற்றொரு அமெரிக்க ரேடாரை அடிச்சு தும்சம் பண்ணி இருக்கு ஈரான். ரேடார்கள் எல்லாம் பறக்குதுங்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ரேடார்கள் பல கோடி மதிப்புடையது. பட் ஈரான் வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே லோ ரேஞ்ச் மிசைல். 10,000 ரூபா செலவாக்கக்கூடிய ஒரு இடத்துல இவங்க அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே நட்டத்தை ஏற்படுத்தினாங்கன்னா இங்கே யார் ஜெயிக்கிறா போரில்? ஈரான் தானே ஜெயிக்குதுன்னு அர்த்தம். ஈரானியன் பிரஸ் டிவி ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஐடிஎஃபினுடைய துப்பாக்கி சூட்டில் போயிங் 747 தீப்பிடிச்சு எரியக்கூடிய காட்சிகளையும் நான் பார்த்தேன். அடுத்ததா ஈரானிய பள்ளிக்கூடத்தின் மீது அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு ஒரு சிறுமியினுடைய பேட்டி ஒன்று பார்க்க முடிஞ்சது. நான் வந்து இந்த மொத்தமாக இறந்து போனாங்கல்ல, கொத்து கொத்தாக இறந்து போனாங்கல்ல பசங்க 167 பேர், அவங்கள பற்றி பேசல. இன்னொரு புறம் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பள்ளியில் இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். அந்த சிசிடிவி காட்சியை பார்க்கும்போது தெரியுது, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவரை தாண்டி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுவும் இஸ்ரேலுடைய பயங்கரமான செயல். பட் ஈரான் வந்து ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் மேலே தான் அட்டாக் பண்ணுறாங்க. பட் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, பொதுமக்கள் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. அதான் வருந்தத்தக்க செய்தி. இப்போது அந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிறுமி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழந்துட்டாங்க, அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க. அப்போ என்னன்னா, என்ன அம்மாவை தேடி அப்பா சென்றார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் என்னென்னா அப்பாவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பொண்ணு வந்து பேசக்கூடிய காட்சிகள் இருந்தது. நான் தழுதழுத்து அதில் ஒரு மியூசிக் ஆடாக இருந்துச்சு. அதனால் வீடியோ என்னால் ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியல. என்னுடைய சகோதரனும் உலகத்தை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற செய்தி. 10 வயசில் இந்த குழந்தை வந்து நிர்கதியாக நிற்கிது அப்படிங்கிறது. இது வந்து இதே மாதிரி ஈரானில் ஏகப்பட்ட குழந்தைகள் இப்போது அனாதையாக நிற்கிறார்கள் அப்படிங்கிறது தான். மற்றும் ஒரு காசாவாக இஸ்ரேலை ஈரான் மாற்றிருச்சு, அது வேற விஷயம். ஆனால் ஈரான்லையும் இதே மாதிரியான வருந்தத்தக்க நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டே இருப்பது மனதிற்கு மிகவும் வருத்தமாகத்தான் இருக்குது. போர் அப்படின்னா இறப்புங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் சின்ன குழந்தைங்களுடைய வாழ்வாதாரம், எதிர்காலம் பாதிக்கப்படுது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வருந்தத்தக்க நிகழ்வு தான் இது. WW3 நோக்கி இந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக யாராவது ஒருத்தவங்க மணி கட்டினாங்கன்னா ட்ரம்ப் மாதிரியான கொடூரர்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கும் வரை, அவருடைய ஆயுட்காலம் எவ்வளோ ஆளுன்னு நமக்கு தெரியாது,
ஆனால் அவருடைய சிந்தனைக்குள்ள யாராவது புகுந்து இந்த போரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரு அப்படின்னா ஈரான் கிட்ட மன்னிப்பு கடிதம் கேட்டு சரண்டர் ஆகி இல்லை வேற நாடுகளுக்கு தப்பித்து போவதற்கான வாய்ப்பு அவர் ஏற்படுத்திக்கிட்டாருன்னா உலகம் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தனிப்பட்ட கருத்தாக சொல்லலாம். ஆனால் பெரும்பான்மையானோட கருத்தும் இதுவாகவே இருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.